ஹலோ காய்ஸ், இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சேப்பங்கிழங்கு ஃப்ரை. சேப்பங்கிழங்கு எடுத்துக்கோங்க, அதை கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு தோலை உரிக்கிற அளவுக்கு பாயில் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேக வச்சிட வேணாம், கொல கொலன்னு ஆகிடும். அதை தோலை உரிச்சிட்டு ஷேப்பாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள், சோம்புத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள், தூள் சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு அதை கொஞ்சம் கிளறி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு அதை ஒரு வாணலியில் ஆயில் ஊற்றி அதை லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஃபுல் ஃப்ரை பண்ண முடியாது அதனால் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு தோசைக்கல் வச்சு அதில் டீப் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். நம்ம தோசைக்கல் எடுத்து அதில் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு கொஞ்சம் வரமிளகாயும் பூண்டையும் தனியாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். அது மேலே தூவி விட்டோன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூடுதலாக கிடைக்கும். டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.